சென்னையில் கோல்டு பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் வந்து எந்த கடையில் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடி சரவணா ஸ்டோரில் நிறைய வச்சுருக்காங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது கூட டிஸ்பிளே பீஸ் தாங்க. இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ், நியூ அரைவல்ஸ். இதெல்லாம் வந்து நியர்லி ஒரு 5 பவுன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நிறைய கிராண்டான கோல்டு பேங்கிள்ஸும் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் வந்து சிம்பிளாக அண்ட் எலிகண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே காட்டியிருக்கேன். எல்லாமே நியூ டிசைன்ஸுங்க. ஒன்றுத்துக்கும் வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கடையில் வந்து ஒரு 8% ஸ்டார்ட் ஆகி ஒரு 14% வரைக்கும் தாங்க பேங்கிள்ஸ்க்கெலாம் சேதாரம் போடுறாங்க. இது பாருங்கள், இது கூட இந்த டிஸ்பிளேயில் இருந்தது. அது சாவி கொண்டு வர சொல்லி ஓப்பன் பண்ண சொல்லி வெளியில் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ எல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்காக தானே. எந்த வித உருவமும் இல்லாமல் ஸ்லைட்டாக அந்த ரோடியம் பாலிஷ் கொடுத்து நல்லா ரிச்சாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூட அதே மாதிரியான ஒரு டிசைன் தான். இது பார்க்கும்போது நம்ம ஜென்ஸ் பிரேஸ்லெட்லாம் கலந்து வச்சு பண்ண மாதிரி இருக்குது. பட் வந்து சூப்பரான நியூ டிசைனுங்க. நல்லா வந்து ரோடியம் பாலிஷ், காப்பர் டிசைன்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு வலையிலே போட்டாலே போதுங்க, கை நிறக்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ அரைவலாக தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம். 32 கிராம் 14% வேஸ்டேஜில் வந்திருக்குங்க. உள்ளெல்லாம் வந்து வளையல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். சிலதுக்கெலாம் வளையல் கொடுக்காம ஃபினிஷிங் அப்படியே மழைன்னு இருக்கக்கூடிய பேங்கிள் கூட இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேங்கிள்ஸ் கோல்டில் தேடிட்டுருக்கேன், ஒர்த்தாக யாரும் போடாத மாதிரி நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இந்த கடையில் வந்து இந்த பேங்கிள்ஸ் அடுக்கி வச்சுருக்க அந்த டிஸ்பிளே பீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து வாங்குகிறோமோ இல்லையோ நல்ல ஐ ட்ரீட்டாக இருக்குதுங்க. இந்த பேங்கிள் டிசைன் கூட பாருங்கள், ரொம்ப ரேர் கலெக்ஷனு. நல்லா நியூ டிசைனாகவே இருந்தது. எந்த வித எனாமல் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காம கூட ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக பண்ணியிருக்காங்க. 34 கிராம் 10% வேஸ்டேஜில் வந்துருந்ததுங்க. இது வந்து ஒரு கொல்கத்தா பேட்டர்ன் தான், நார்மலாக வரக்கூடியது. அதுலேயுமே எனாமல் டிசைன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் மாதிரி தான் இருக்குது. 1 ஸ்க்ரூ பேங்கிள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிசைன்ஸில் கூட பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்சோ வந்து எதுலேயுமே உருவம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து 43 கிராம் 14% வேஸ்டேஜ். செகண்ட் ஒன் பார்க்குறது 45 கிராம் 40% வேஸ்டேஜ். வெட்டிங்க்கு நல்ல கிராண்டாக எந்த வித உருவமும் இல்லாமல் ஒரு 10 பவுனில் பார்த்துட்ருக்கேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 பேங்கிளையுமே நீங்கள் பேர் பண்ணி வாங்கிக்கலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா நல்ல கிராண்ட் கலெக்ஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதனுடைய அந்த ஷேப்பே வந்து வித்தியாசமாக இருந்தது. ஸோ வந்து இது அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இந்த கம்பி பேங்கிள்லாம் பண்ணுவாங்க. அதே ஷேப்லேயே வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. 34 கிராம் 19% வேஸ்டேஜ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸ்லுமே இதில் மட்டும்தான் 19% வேஸ்டேஜ் இருந்தது. இதனுடைய ஷேப் கூட பாருங்கள், ஸோ டிஃப்ரெண்ட்டு. டர்க்கி டிசைன் மாதிரி இருந்ததுங்க. இந்த துபாய் கோல்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இந்த பீஸையும் எடுத்து நான் காமிக்க சொல்லியிருந்தேன். இந்த டிஸ்பிளே பீஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி புதுசாக வச்சுருந்தாங்க. துபாய் கோல்ட் டர்க்கி டிசைன்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்போது ஒரு 5 நிமிஷம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கூட 36 கிராமு 14% வேஸ்டேஜ். அண்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளையல் உள்ளே கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல வெயிட்டாகவும் திக்காகவும் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ஏன்னா இந்த மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த ஹோல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அழுக்கு படியாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு நல்ல லைஃப் வரும்.
இதனுடைய வெயிட் வந்து 47 கிராம் 14% வேஸ்டேஜில் வந்திருந்தது. இன்றைக்கான வீடியோவில் வந்து எல்லா கலெக்ஷன்ஸுக்குமே வெயிட் அண்ட் வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 36 கிராமில் நல்ல நியூ டிசைனாக பண்ணியிருந்தாங்க. அகைன் பக்கத்தில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஷேப்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஷாப்பில் மட்டும்தாங்க பர்சன்டேஜெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10.50, அதாவது 10%, 12.90, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 13%க்கு ஒரு 10% கம்மியாக இந்த மாதிரி வேஸ்டேஜஸ்லாம் நான் புதுசாக பார்த்துருந்தேன். ஸோ அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டர்க்கி டிசைன் வெயிட்டு கூட பார்த்திங்கன்னா 37 கிராம் 14%ல் இருந்தது. அதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷன்ஸ் கூட பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து டர்க்கி பேங்கிள்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல, கிடைச்சாலும் மாடல் இல்லைன்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பீஸில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் டிசைன்ஸு அண்ட் பெரிய பெரிய கிராண்ட் இந்த வெட்டிங் பேங்கிள்ஸு, இந்த மாதிரி பிரேஸ்லெட் டைப் பேங்கிள்ஸு, இது கூட நம்ம சரவணா லைட்டில் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கூட போய் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பெரிய கடா பேங்கிள். வா, சூப்பராக இருந்ததுங்க. வெயிட் எப்படியுமே எகுரும்னு நினைக்கிறேன். பயந்துக்கிட்டு நான் அந்த வெயிட்டை கூட நான் பார்க்கல. அதே மாதிரி பக்கத்தில் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா இந்த நகாசு டைப்பில் வர லக்ஷ்மி உருவம் வச்ச மாதிரியான கடா பேங்கிள்ஸ் தான். அண்ட் இது வந்து குழலுதும் கண்ணன் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனு. அண்ட் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உருவம் வச்சு உருவம் இல்லாமல் இந்த மாதிரி சாமி கலெக்ஷன்ஸ் மாதிரி நிறைய இருந்தது. நிறைய வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ் கூட ஆன்டிக்கில் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷன்ஸுங்க. ஸ்க்ரூ வச்ச மாடலு. ஸ்க்ரூ வச்ச மாடலில் வந்து கிராண்டாக காட்டுங்கக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். 25 கிராம் 12.90% வேஸ்டேஜ், அதாவது 13% வேஸ்டேஜில் வந்திருக்கு. சில பேர் வந்து ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில் மட்டும்தான் பேங்கிள் போடுவாங்க. அதுவுமே வந்து ஒரு பிரேஸ்லெட் டைப்பில் இருக்கணும், ஒரு ஸ்க்ரூ பேங்கிள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவுமே சிம்பிளாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன் தாங்க இது கூட. எல்லாமே டிசைன்ஸ் பாருங்கள், நியூவாக இருந்ததுங்க. இது வரைக்கும் எந்த கடைகளிலும் பார்க்காத மாதிரியான டிசைன். அது மட்டும் இல்லாமல் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. வெறும் 16 கிராமில் இருந்தது. ஏன்னா வந்து நிறைய கடைகளில் வந்து பெரிய பெரிய பேங்கிள்ஸு ஸ்க்ரூ பேங்கிள்னால வெயிட் அதிகமாகவும் அப்படி தான் இருக்கும். இந்த கடையில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் கிராண்டு அண்ட் சிம்பிள் எலிகன்ட் டிசைன் இந்த மாதிரி நிறையவே வச்சுருக்காங்க. அதானே பார்த்தேன், கிராண்ட் கலெக்ஷனில் எங்கடா கேரளா பேட்டர்னை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். ஒன்று என்கிட்ட சிக்கிடுச்சு. ஏன்னா வந்து பெரிய பெரிய டிசைன்ஸு இதெல்லாம் வந்து வெயிட் கம்மியாக கேரளா பேட்டர்னில் மட்டும்தாங்க பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃப்ளாரல்ஸ் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வெறும் 19 கிராமில் 10% வேஸ்டேஜில் வந்திருந்தது. ஏன்னா நாமளாக இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா 4 பவுன் 5 பவுனில் தான் வரும் ஸ்க்ரூ பேங்கிள். அது வந்து ரொம்ப கம்மியான வெயிட்லேயே இருந்தது.
நடுவுலலாம் கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி சைடில் 2 வளையல் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு டிசைனு. இதுவுமே வந்து சிங்கிள் பேங்கிள் ஸ்க்ரூ பேங்கிள் கலெக்ஷன் தான். இந்த ட்ரேயில் இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே ஸ்க்ரூ பேங்கிள் டிசைன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ வந்து சிங்கிளாக வரக்கூடியது. அடுத்த டிசைன் கூட பாருங்கள், ஒரு 3 வளையல் அட்டாச் பண்ண மாதிரியான ஒரு டிசைனு. எந்தவித சாமி உருவமும் இல்லை, அதே மாதிரி எந்த உருவங்கள் பேட்டர்னுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் இது மாதிரி தான் நாங்கள் தேடிட்டுருக்கோன்னா இதை கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நாலு வளையல ஒன்றா சேர்த்த மாதிரியான ஒரு பேட்டர்ன், ஒரு சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கேரளா டைப்பில் தான் இருக்குது. நல்லா வந்து கிராண்டாக போடணும், வெட்டிங்க்கு தேடிட்டுருக்கோம் அப்படின்னா இது கூட சூஸ் பண்ணலாம். வெயிட் வந்து 24 கிராம், 3 பவுனு, 10% வேஸ்டேஜில் வந்துருந்தது. இந்த மாதிரி நார்மலாக பேங்கிள் கலெக்ஷன், ஸ்க்ரூ பேங்கிள்ஸ் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் வாட்சுக்கு போடக்கூடிய அந்த ஸ்ட்ராப் மாதிரி, லேடிஸ் வாட்சுக்கு போடக்கூடிய அந்த ஸ்ட்ராப் கலெக்ஷன்ஸுமே நிறைய வந்து கோல்டில் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கோல்டு பிளேட்டட் சில்வரில் முகப்பு பார்த்தோம், பிளாஸ்டிக் வளையலில் அட்டாச் பண்ணுற மாதிரி. அந்த டிசைன்ஸ் கூட, முகப்பு மாடல் கூட 1/2 பவுன்லேருந்து 1 பவுனில் வர மாதிரி நிறைய அந்த முகப்பு கலெக்ஷன்ஸ், பேங்கிளுக்கு போடக்கூடிய முகப்பு கலெக்ஷன்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோவை வந்து லென்த்தாக போயிட்டதால் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் கூட இன்னும் கம்பி பேங்கிள்ஸு, நிறைய வந்து எலிகண்ட் லுக், ஆஃபீஸ் வேர், இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க என் சேனல்னா நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கூடவே ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ கூட யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. வாவ், நல்ல ஒரு எலிகண்ட் டிசைனுங்க. இது நம்ம வந்து டெய்லி வேர் பண்ணலாம், ஆஃபீஸ் வேர் பண்ணலாம், சிம்பிள் ஃபங்க்ஷன் கூட போட்டுக்கலாம், ஏன் கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டிசைனுங்க. கையிலே அப்படியே கிடக்கும், வளையாது, நெளியாது. ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசைன் கூட. இது மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நம்ம சரவணா ஹைலைட்டில் கூட நிறைய காமிச்சிருக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் போய் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து 23 கிராம் 10% வேஸ்டேஜில் வந்திருந்தது. ஒரு கம்பி பேங்கிள் மாதிரி இருக்குது, அதே சமயத்தில் வந்து ஒரு பிரேஸ்லெட் டைப் பேங்கிள் மாதிரி கூட இருக்குது, ஏன் கடா பேங்கிள்னு கூட சொல்லலாம். இதில் அந்த யானை, 2 யானை தும்பிக்கையும் சேர்ந்த மாதிரியான ஒரு டிசைனு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் வருது. இது பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு கடா பேங்கிள் டைப்பில் இருக்குது. அதே சமயத்தில் நல்லா சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஹாலோவாக தாங்க இருக்கும். நைன்டீஸ் கிட்ஸு இல்லை ஒரு 45 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்கிற லேடிஸ் பார்த்துட்ருக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் ரொம்பவே பரிச்சயமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இந்த முத்து மாதிரி வச்ச மாதிரி டிசைன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படியே வீட்டிலே கையிலே போட்டுட்ருப்பாங்க, அதோடையே ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அதோடய வீட்டில் வந்து படுத்து தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சின்னா அது கூட இப்போ கொண்டு வராங்கங்க. அதில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு அண்ட் வந்து ஒரு பிங்க் கலர்
கலர் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நிறைய இந்த மாதிரி முத்து வளையல் இருந்தது. ஸோ வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் மாடல், எவர் கிரீன் மாடல். இதிலே வந்து முத்து இல்லாத வேணும்னு நினச்சிங்கன்னா அது கூட இந்த வீடியோவில் காமிச்சிருக்காங்க. அண்ட் இதை பாருங்கள், வாவ், நல்ல சூப்பர் ட்ரெடிஷ்னல் டிசைன், எவர் கிரீன் டிசைனுங்க. இதெல்லாம் வந்து கையில் போட்டுட்டு அக்கடான்னு கிடக்குங்க, வளையாது நெளியாது. நல்ல சூப்பரான டிசைன். வெயிட்டுமே 32 கிராமில் பண்ணியிருக்காங்க. 12.90% வேஸ்டேஜ், 13% வேஸ்டேஜில் கொடுத்துருந்தாங்க. முத்து வளையல்லே கல் இல்லாமல் வேணுங்க, நான் வீட்டிலே கையிலே கடன் போட்டுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் கூட வாங்கிக்கலாம். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 24 கிராம், 3 பவுண்டில் இருந்தது, 13% வேஸ்டேஜ். கம்பி பேங்கிள் டிசைனே நல்ல கிராண்டான டிசைனுங்க. ஒரு லீஃபி பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. ஷேப்பு கூட டிஃப்ரெண்ட்டு தான். எல்லாமே ரவுண்ட் ஷேப்லாம் கிடையாது, அப்படியே ஜிக்ஸாக் மாடலில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து எந்த வித சாமி உருவங்களும் கிடையாது. எல்லா பீப்புள்ஸுமே வேர் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் டேக்லலாம் பார்த்திங்கன்னா அது எந்த சைஸுன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் வந்து 2.6லேருந்து 2.8க்குள்ளே இருந்தது. அண்ட் இது பாருங்கள், நல்ல ஒரு பாம்பே பேட்டர்ன். என்னடா பாம்பே பேட்டர்னை காணுமே, அந்த மாடலே போயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வச்சுருக்காங்கங்க. வேஸ்டேஜ் வந்து 9.5%, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. 5 பவுண்டில் இருந்தது அந்த வளையல். இது கூட ட்ரெடிஷ்னல் மாடல் தாங்க. எல்லாமே பாம்பே பேட்டர்னில் வரக்கூடியது. பார்க்க ஒரு கொல்கட்டா பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பட் இது கூட பாம்பே பேட்டர்ன். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் வளையல் கொடுத்துருங்க, அப்போ தான் இதெல்லாம் வந்து லைஃப் வரும். இல்லைன்னா பார்த்து எப்படியாப்பட்ட வெயிட்டில் இருந்தாலும் கூட சில சமயத்தில் வந்து நசுங்கலாம். அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு நியூ டிசைனு. இதுக்கு கண்டிப்பாக பிளாஸ்டிக் வளையல் தேவையில்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், உள்ளுக்குள்ளே மழைன்னு ஒரு வளையலை காட்டுறேன்னு சொல்லிட்டு, அது இந்த டிசைன் தாங்க. மேலே கூட பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது. பட் அந்த டிசைன்ஸ் கூட நம்ம புடவையில் மாட்டுறதோ, ஒரு டிசைனர் சாரீ கட்டிட்டு போகிறீங்க ஒரு வெட்டிங்க்கெலாம் அப்படின்னா, இந்த கையில் வச்சுருக்க அந்த டிசைன் வந்து அதில் மாட்டுறதோ கொள்றதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இது. 43 கிராம், 14% வேஸ்டேஜில் வந்திருந்தது. இது 2 வளையலா 4 வளையலான்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? 2 வளையலுங்க இது. நான் கூட என்ன நினச்சேன், 2 பேர் போல் இருக்குது, 4 வளையல் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இது பார்த்திங்கன்னா 2 அட்டாச் பண்ண மாதிரியான வளையல் தான் இது. ஸோ பார்க்கும்போது ஒரு 4 வளையல் டிசைன் மாதிரி தெரியுது. இது கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வளையலே வந்து பார்த்திங்கன்னா 3 பவுனில் வரும். ரெண்டுமே சேர்த்து வந்து 6 பவுனில் வருது. ஸோ நல்ல திக்காக ரொம்ப கிராண்டாக கூட இருந்ததுங்க. இது நடுவில் அங்கங்கே வந்து எனாமல் டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அகைன் ஒரு டர்க்கி டிசைன் மாதிரி. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் பேர் பண்ணலாம். புடவைக்கு தான் கிடையாது, சுடி டாப்பு ஜீனுக்கு கூட நீங்கள் வந்து இதெல்லாம் பேர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். 33 கிராம் வெயிட்டில் வந்துருந்தது. அதே மாதிரி இன்னொரு டிசைனு. அண்ட் அங்கங்கே ரோடியம் பாலிஷ்லாம் பண்ணி நடுவில் வர அந்த கோல்டு டிசைன் வந்து காப்பர் டிசைனில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த காப்பர் அந்த கலர் வர மாதிரி. அண்ட் இதனுடைய வெயிட் கூட பார்த்திங்கன்னா 41 கிராம், 13% வேஸ்டேஜில் வந்திருந்தது. ஸோ வழக்கம் போல் கேட்குறது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ட்ரீட்டாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏகப்பட்ட பேங்கிள் டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன், அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான கண்டென்ட் உங்கள் மொபைலில் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.